இன்றைய முக்கிய செய்திகள். அனைத்து முதலியார் மற்றும் வெள்ளாளர் பேரவையின் சார்பாக மகளிர் தின மாநாடு 14ஆம் தேதியன்று சென்னை ராயப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள நல்வாழ்வு திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. காலை 9 மணிக்கு தொடங்கிய நிகழ்வானது மதியம் 1 மணி வரை சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வினை மாநில மகளிரணி தலைவி மற்றும் பேரவையின் இணை செயலாளர் திருமதி தேவகி வேணுகோபால் அவர்கள் தலைமை தாங்கினார். மகளிர் மாநில மகளிரணி செயலாளர் திருமதி பூங்கொடி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் முன்னிலை வகித்தார். மாவட்ட மகளிரணி செயலாளர் ஷாலினி அவர்கள் வரவேற்புரையாற்றினார். அனைத்து முதலியார் வெள்ளாளர் சங்கங்களின் பேரவையின் தலைவர் WB பழனி முதலியார் அவர்களும் சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக கலை மாமுனி டாக்டர் சாந்தகுமாரி சிவபிரகாசம், எழுத்தாளர் டாக்டர் சந்திரிகா மணிமாறன், திரைப்பட நடிகை அச்சயா கிம்மி, டாக்டர் கனகலட்சுமி, டாக்டர் உமா மகேஸ்வரி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். மற்றும் இந்நிகழ்வில் பேரவையின் நிர்வாகிகள், அவைத்தலைவர் நங்கை மணி முதலியார், பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் AS சங்கர், பொருளாளர் கஜேந்திர பாபு, துணைத் தலைவர் GB பாபு, துணை செயலாளர் SR லோகச்சந்திரு, பார்த்தசாரதி, மாவட்ட தலைவர் துளசி முதலியார், மாவட்ட துணைத் தலைவர் அன்புமணி முதலியார், பொருளாளர் கண்ணன் மற்றும் GKM காலனி முதலியார் சங்கத்தினர் சார்பாக தலைவர் தயாளன், பொதுச் செயலாளர் ICF ஹரிதாஸ், செயலாளர் ரவி பசுபதி, முரளிராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பேரவையின் உறுப்பினர்கள் ராமலிங்கம், ரவி ஆகியோர்களும் கலந்து கொண்டனர். நிகழ்வில் நாடகம், பட்டிமன்றம், வினாடு வினா, பாட்டுக்கு பாட்டு போன்ற நிகழ்ச்சிகள் சிறப்பாக இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைவரையும் கௌரவிக்கப்பட்டது. விழாவின் இறுதியில் திருமதி லதா மகேஸ்வரி அவர்களின் நன்றியுடனும் அறுசுவை உணவுடனும் விழா இனிதாக நிறைவு பெற்றது. இவ்விழாவில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது அனைத்து முதலியார் வேளாண் சங்கம் பேரவை ஆரம்பித்ததின் முக்கிய நோக்கமே பாத்தீங்கன்னா, நாம் அனைவரும் ஒன்றிணை வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு தான் அமைப்பு ஆரம்பித்தோம். கடந்த 2 வருடங்களாக பல்வேறு பணிகள் நாம் செஞ்சிருந்தாலும் இன்றைக்கு நடைபெற்ற இந்த மகளிர் தினம் மிக முக்கியமான இருக்கு. ஏன்னா நம்மளுடைய கொடியில கூட பாத்தீங்க அப்படின்னா பச்சை, வெள்ளை, பிங்க் கலர் கொடுத்துருக்கோம். கிரீன், ஒயிட். கிரீன் எதுக்காகனா வேளாண் நம் சமுதாயம் பார்த்தீங்கன்னா உண்ண உணவும் உடுத்த உடையை கொடுத்த சமுதாயம் தான் நம்முடைய சமுதாயம். அப்பேற்பட்ட சமுதாயம், தமிழ் மொழியை காத்த சமுதாயம், பல்வேறு போராட்டங்களிடையே நம்ம சமுதாயம் இன்றைக்கு நிலைமையில ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா மற்ற சமுதாயத்து அனைவருக்கும் நாம் ஒரு வழிகாட்டியாக இருந்த ஒரு சமுதாயம் இந்த காலகட்டத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. அதை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும். மீண்டும் நாம் இழந்த அரசியல் அதிகாரத்தையும் பொருளாதார அதிகாரத்தையும் கல்வி அதிகாரத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தாக தான் நம்ம அனைத்து முதலியார் வேளாண் சங்கம் ஆரம்பித்தோமே தவிர ஒரு அரசியலுக்காகவோ ஒரு தன்னை முன்னிலைப்படுத்தி பண்றதுக்காகவோ நம்ம அமைப்பு ஆரம்பிக்கல. அந்த கொடியில கூட பாத்தீங்கன்னா வேளாண் சமுதாயத்தை சார்ந்ததுக்காக ஒரு பச்சை கலரும், நெசவாளர் சமுதாயத்திற்காக வெள்ளை கலரும், கீழே பிங்க் கலர். அதாவது நம்முடைய அமைப்புல பாத்தீங்கன்னா 33% மகளிர்களுக்கும் நம்ம ஒரு உரிமை கொடுக்கணும் அப்படின்றதுனால அந்த கொடியிலே பாத்தீங்கன்னா பச்சை, வெள்ளை நம்ம பிங்க் கலர் கொடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம சமுதாயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இத்தனை பெண்கள் வந்தது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை ஒர்க்கிங் டே தான். ஞாயிற்றுக்கிழமை வைக்கிற மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருந்தா இன்னும் ஜாஸ்தி க்ரௌட் வந்திருக்கும். பட் இன்னைக்கு ஒரு அர்ஜென்ட் இதனால இன்னைக்கு சனிக்கிழமை மாத்திருக்கிறாங்க. அப்படியும் இவ்வளவு பேர் வந்ததுக்கு முதல்ல அனைத்து முதலியார் வேளாண் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சமுதாயத்தோட வரலாறு அடுத்த சமுதாயத்தை கொண்டு போகணும். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. இன்னைக்கு ஒரு திராவிட இயக்கம் சொல்றோம், 116 ஆண்டுகள் திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்றோம். ஆனா அதுக்கு முதல் காரணம் டாக்டர் சி நடேசன் முதலியார். டாக்டர் அவங்க இவங்க வந்திருக்காங்க, சிவகாசி நடத்த வந்திருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சரோட மனைவியோட துர்காணியோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க, சமுதாய பற்று உள்ளவங்க. அவங்களும் அதிக சமுதாய பற்றுறதான் இந்த நேரத்தில் நம்ம முதலமைச்சர் கூட ஒரு நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா 3 விஷயங்கள் நம்ம கேட்கணும் முதலமைச்சர் கிட்ட. அதாவது 150ஆவது ஆண்டு வ.உ.சி. இது பண்ணும்போது அது அரசு விழாவாக எடுக்க வேண்டும். அவருடைய சிலைக்கு ஒரு முதலமைச்சர் வரைக்கும் மாலை அணிவிக்கல, அந்த முதலமைச்சர் மாலை அணிவிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைத்தோம். அதே மாதிரி அவர் கொடியேற்றும் போது அந்த விஷயத்தை சொல்லிட்டு செஞ்சாரு. அதுக்கு முதல்ல நம்ம நன்றி தெரிவிச்சு முதல் இதுவா. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இவரு பாத்தீங்கன்னா நம்ம கலைவாணர் அரங்கம் கட்டினாங்க. ஆனா கலைவாணர் அரங்கத்துல அவருடைய முழு உருவ சிலை இல்லை அப்படின்னு ஒரு கோரிக்கை வைச்சோம். அந்த சிலையும் அவங்க இப்போ ஒரு மாதத்துக்கு முன்பு வைத்ததுக்கும் நம்ம முதலமைச்சர் நன்றி தெரிவிக்கணும். 3வது விஷயமாக குழு வேளாளர் ஒரு பிரச்சனை நடந்தது. அதாவது
பிற்பட்டோர் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா 1A 1B 1C இருந்த ஒரு காலங்கள். அதாவது பிற்பட்டோர் பார்த்தீங்கன்னா அகமுடியார் பிலாங்ஸ் டு முக்குலத்தூர், அகமுடியார் பிலாங்ஸ் டு நார்தன் ஜோன் அண்ட் துளுவ ஆர் தொழுவ அப்படின்னு ஒரு இந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் நம் சமுதாயத்தை வேண்டுமென்றே இது பண்ணணும்னு சொல்லிட்டு பிற்பட்டோர் பட்டியலிருந்து எடுத்துட்டு